லைஃப்பில் யாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்லையா? பொண்ணுங்களில் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்லையா? அவங்க ஒரு இல்லீகல் அஃபேர் அது இதுன்னு டேர்ம் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆபாசமான வீடியோ வெளியே வந்திருக்குமா? எதுவுமே வரல. 2 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு சேர்ந்து போகிறாங்கனாலையோ இல்லை அவங்க ஏதாவது ஈவெண்ட்டுக்கு கலந்துக்கிறனாலையோ அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட கேட்கணும் சார். அவங்க சொல்கிறது இவங்களே எதிர்கட்சியாக இருக்கிறதுனால பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல. இந்த மாற்றம் என்ன கேட்டால் வந்துருச்சு, மக்களும் அதை சொல்கிறாங்க. இன்றைக்கி OTFC டிவிக்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப்போட ஃபர்ஸ்ட் எவர் மீட்டப். இன்றைக்கி கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சோம், பட் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங். இது மீட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு வர்ச்சுவல் வாரியருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ், எப்படி பேசலாம், என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரியே தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் சார் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் ரொம்ப தே பார்ட்டட் குட் விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஃபார் திஸ் இவெண்ட். அண்ட் நம்ம ஆகஸ்ட் 18th 100th டே ஆஃப் டிவிகேஸ் கவர்மெண்ட் நிறைவடைய போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாள் அன்றைக்கி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். உமன் இன் பாலிடிக்ஸ், யங்ஸ்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ், அப்புறமா நெக்ஸ்ட் 30 years ஆஃப் ஃப்யூச்சர், டிவிக்கோட ஃப்யூச்சர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இன்றைக்கி பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மீட்டப் வச்சுட்டே இருப்போம். இதற்கு முழு காரணம் ஆகிய எங்கள் ஐடி ஹெட் குரு தலைவா அவர்களுக்கு தான் ஃபுல் எல்லா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எல்லா இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவரால் தான் நடந்திருக்கு. அவருக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. ஒரு லைனில் சொல்லணுன்னா, தமிழ்நாடு இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த 100 daysக்கே எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இன்னும் நீங்கள் 5 years 10 years யோசிங்க, இன்னும் எவ்வளோ சேஃபாக இருக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 years டிவிக்கே மட்டும்தான் இருக்க போகுது. மேடம், திமுக நிர்வாகி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 100 நாட்களில் நாங்கள் கொண்டு வந்த சட்டங்களை தான் அவங்க நிறைவேற்றின்னு இருக்காங்க, அவங்க புதுசாக எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பதிலடி என்ன சொல்ல விரும்புறீங்க? நாட்டுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாலிசிஸ் நல்லது, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் தலைவர் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது ஸ்டிக்கர் ஆட்சியோ அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டாலின் அவர்கள், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் எப்போ பார்த்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன தெரியுமா சொல்வார்? எங்கள் அப்பா எங்களோட தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது, எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் சொல்வார். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. இல்லை, அவர் ரியாலிட்டிக்கு வரணும். அவர் இப்போது எம்எல்ஏ கூட கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட கிடையாது. நம்ம சிஎம், நம்ம ஜோசப் விஜய் சார் அவர்கள் தான் சிஎம். அந்த ரியாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு வரணும். மோரோவர் எங்கள் தலைவர் தான் இது கொண்டு வந்தார், எங்கள் தலைவர் தான் அது கொண்டு வந்தார்னு இப்போ இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கூட அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அது ஸ்டிக்கர் ஆச்சு இல்லையா? அதுவும் ஸ்டிக்கர் ஆச்சு தான். அதனால் அவங்க மட்டும்தான் நாட்டுக்கு என்ன நல்லது, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, லாஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணணும், வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டான வழியில் போயிட்டுருக்காரு. திமுக சொல்கிறது கரெக்ட் இல்லை, இன்ஃபேக்ட் ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு கேஷ் சிலிண்டர்னா 6 ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு, 2000 மகளிர் காசு தரணும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தரவே இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? தலைவர் எப்போவுமே பேசும்போது முன்னாடி ஒன்று சொல்வார், உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறத பண்ணுவேன், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் டிக்கெட்டு அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் இது டைட்டாக இருக்கிறதுனால நான் நிச்சயமாக தருவேன், கொஞ்சம் என் கூட பொறுத்து என் கூட வாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் கவனித்து பாருங்கள், எப்போவுமே அப்படி சொல்வார். ஸோ நம்ம அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி அவர் கொடுக்குற பாலிசிஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம், நிச்சயமாக அதை விட அதிகமாக தருவார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் சுபாலாம் நேரில் போய் அதை விட்னஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி என்கிட்ட பேசும்போதே, ஃபோனில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச முதல் இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க நல்லா செயல்படுறாங்க, அங்கங்கே இருக்காங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இன்னமும் அதிகமான ஃபோர்ஸ் சிங்கப்பெண் கிட்ட இருந்து நிறைய டெப்யூட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ 2 பேரும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. எல்லாருமே நான் கேட்குறேன் கேள்வி கேட்குறேன். நான் லைஃப்பில் யாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்லையா? இல்லை ஒரு பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னா பொண்ணுங்களில் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்லையா? அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாமே. அது ஒரு இல்லீகல் அஃபேர் அது இதுன்னு டேர்ம் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டில் ஏதாவது ஆபாசமான ஃபோட்டோ வெளியே வந்திருக்குமா, ஆபாசமான வீடியோ வெளியே வந்திருக்குமா? எதுவுமே வரல. சும்மா ஒரு செல்ஃபினாலேயோ இல்லை 2 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு சேர்ந்து போகிறாங்கனாலேயோ இல்லை அவங்க ஏதாவது ஈவெண்ட்டுக்கு கலந்துக்கிறனாலையோ அது தப்பு கிடையாது. என் கண்ணுக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் தெரியும். இந்த மேட்டர்லையா
மக்களுக்கு மக்கள்லாம் மக்கள் இல்லை, ஆப்போசிட் பீப்புள், ஐ மீன் ஆப்போசிஷன் தான் இந்த கருத்தை வைக்கிறாங்க, இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ன்ட்டு. அவங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கோ தன்னன் நம்ம எப்படி சொல்ல, நம்ம மைண்ட் சரி இருந்தால் உள்ளத்தில் இருக்கிறது தானே வெளியே வரும். அவங்கவுங்க சரி இருந்தால் மற்றவங்க பண்ணுறதும் கரெக்டுன்னு தான் ஃபீல் ஆகும். அவங்க மைண்ட் சரியில்லை, அதனால மற்றவங்களும் இல்லீகல் அஃபேர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் ஆயிருக்கு. அந்த 100 நாளில் என்னென்ன சாதனைலாம் பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக நாங்கள் நினச்சதை விட அதிகமாகவே பண்ணிட்டாங்க சார். எதுவுமே ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு பெண்படை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 717 மதுபான கடை வந்து இது வரைக்கும் வரலாறுன்னு சொல்லலாம், யாருமே அதை பண்ணதில்லை. ஒரு 10 கடை மூடுறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. 717 கடையும் அசால்ட்டாக வந்து மூடினாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் மக்களுக்கு பார்த்து பண்ணுறதுல நாங்கள் ஓட்டு போட்டதுலேயும் சரி, 2 வருஷமாக அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நாங்கள் கூட இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் பெருமைப்படுறோம் சார். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்து 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு தளபதி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் கொண்டு வந்த சட்டம் தான் நிறைவேற்றிருக்க, நீங்கள் புதுசாக எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கல, மாற்றம்னு சொல்லிட்டு வந்தீங்க, என்ன மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாற்றம்னா அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரில சார். மாற்றங்கிறது பார்த்தீங்கன்னா ஊழலே கிடையாது சார். இப்போ எல்லா ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் எங்களோட ஒர்க்கை இப்போ வந்து அவ்வளோ வந்து சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சர்வெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் சார். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாததே ஒரு பெரிய மாற்றம் தான் சொல்கிறோம். அதுவரை மக்கள்கிட்ட கேட்கணும் சார். அவங்க சொல்கிறது வந்து இவங்களே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல. மக்கள் கேட்ட மாற்றம் என்ன கேட்டால் வந்துருச்சு, மக்களும் அதை வந்து சொல்கிறாங்க. ஓகே மேடம், சட்டசபை வீடியோலாம் பார்ப்பீங்க, சட்டசபை பார்க்குறோம் சார். ஓகே, அது முதல்ல பேச்சு எப்படி இருக்கு? அவர் எதிர்க்கட்சி தலைவர் கரெக்டாக செயல்படுறாரா? இல்லை சார், அவர் எதிர்க்கட்சியாக பேசுகிறதும் ஒன்று தான் நான் கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து நான் தஞ்சாவூர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து தஞ்சாவூரில் பேசினப்போ மக்கள்கிட்ட அவர்கிட்ட கொஞ்ச நஞ்சம் இருந்த இதையும் அவர் இழந்துட்டாருன்னு சொல்லணும். கண்டிப்பாக அவர் பேசுகிறதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் தோணுது சார். கண்டிப்பாக சார், தளபதி நல்லா பேசுகிறாங்க. அவர் பேசாமல் இருந்தாலும் சொல்கிறாங்க. அவர் பேசுனா சட்டமன்றத்தை விட்டு எழுந்திரிச்சு ஓடுறாங்க. ஆமாம், பயந்து தான் ஓடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பேச ஆரம்பித்தார்னா மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி கிடச்சிருச்சு. மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க சார். அது 2026 எங்கள் தளபதி மூலமாக கிடச்சிருக்கு. எங்கள் அண்ணன் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, அதை மக்கள் சொல்லணும் சார். எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது கேட்குறதுல ஒன்றுமே கிடையாது. அவங்க பேசுகிறது வாதம் எல்லாம் பேசுகிறதெல்லாம் எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸாக இன்றைக்கி 100 நாள் 100 டேஸை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, சிலிண்டர் ஃப்ரீயாக தரணும்னு சொன்னீங்க, மகளிருக்கு 2000 தரணும்னு சொன்னீங்க, இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு? இது யார் சார் கேட்குறா? மக்கள் கேட்குறாங்களா? மக்கள் கேட்க மாட்டாங்க சார். நாங்கள் டைம் கொடுக்குறோம். ஏன்னா மக்களே சொல்கிறாங்க. நாங்கள் நிறையா பேர் ஓட்டு கேட்க போனப்போ நாங்கள்லாம் பேசினப்ப மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 1000 ரூபான்னு சொன்னது 2.5 வருஷம் கிட்ட 18 மாதம் கழித்து தான் இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த முதல் வாரத்திலேயே அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி. மக்களே சொல்கிறாங்க, நாங்கள் டைம் கொடுக்குறோம், எங்களுக்கு பெருசு இல்லை, 2500 ரூபா பெருசு இல்லை சார். இப்போ வந்து ஏதாவது ஒரு வேலையாக போகணுன்னா லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் போய் உட்கார்ந்த இடத்துல மரியாதை கொடுக்குறாங்க சார், ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. முதல்லாம் போனாங்கன்னா எதுக்கு வந்தீங்க, என்ன வந்தீங்க, அது இல்லாமல் அதுக்கு பணம் கேட்குறதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்காக உடனே பண்ணுறாங்க. மக்கள் கேட்குறது அது சார். 2500 ரூபா வச்சு அவங்க வாழ போகிறது கிடையாது. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அது இப்போ தான் சார் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். உண்மையாக வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். தளபதி வந்து கொடியேற்றுறது உண்மையாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், ஆவலாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருந்தது. பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம். இது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. 100 நாளில் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. அவர் பண்ணதில் இது ஒரே பெரிய விஷயம் இல்லையா சார்? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இதே பெரிய விஷயம் தான் சார். ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம் சார் அவருக்கு.